பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்க. முகஸ்துதி. இப்போ இருக்கிற ஜனங்கள் மத்தியில் முகஸ்துதி செஞ்சால் மட்டும்தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியும். அவங்க கூட நம்ம ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியும். அவங்கக்கிட்ட எதையாகிலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம முகஸ்துதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோமா? இதை நம்ம யோசித்து பார்க்கணும். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ஒரு தலைவராக இருக்கலாம், ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கலாம். நீங்கள் கொண்டு போய் கொடுக்குற அந்த ஒரு கிஃப்ட்டு பார்த்து செய்வீங்க, கிஃப்ட் வாங்கிட்டு போவீங்க. அவங்களுக்காக எதையோ ஒன்று விழுந்து கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஒரு மிகவும் கனமுள்ள ஒரு பொருள், உங்களுக்கு ஒரு நல்ல கனமுள்ள பொருளை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு போவீங்க. அவங்க வசதியானவங்களா இருந்தால் அதை விட கனமான பொருளெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்களுடைய பார்வைக்கு என்னது? அது அற்பந்தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அது நீங்கள் அப்படியே பெருசாக எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட கொடுப்பீங்க. பெருசாக கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கிட்டு அது நீங்கள் கொடுக்கும்போது தான் அவங்க முன்னாடி அப்படியே இது பண்ணிடுவாங்க, வாங்கி வச்சுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது எந்த மூலையில் போச்சுன்னு தெரியாது. அது பெருசாக எடுத்துக்கவும் மாட்டாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது அது நீங்கள் கேள்விப்படும் போது, நான் இவங்களுக்கு இவ்வளோ பெருசாக வாங்கி கொடுத்தனே, இவ்வளவு கனமான பொருளாக வாங்கி கொடுத்தனே, ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு மூலையில் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கும் போது அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேசுறது. அவங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கிறாரு தெரியுமா? அண்ணனை யாருன்னு நினைச்சிங்க, அக்காவை யாருன்னு நினைச்சிங்க? இந்த ஊருக்கே அவங்க தான் கெத்து. அவங்க மனசு வச்சாங்கன்னா இங்கே எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட முடியும். எவ்வளோ பெரிய ஆளெல்லாம் தெரியும் தெரியுமா? இப்படி அவங்க முன்னாடி போய் என்ன பண்ணுறது? முகஸ்துதி பேசுறது. இல்லைன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இவங்களை பிடிக்குங்கிறதுக்காக ஒருத்தரை மட்டம் தட்டி ஒருத்தரை உயர்த்தி பேசுறது. இதெல்லாம் முகஸ்துதி. பாருங்க, மனுஷனுக்கு கொடுக்கிற ஒரு கனமான பொருளையோ அல்லது மனுஷனுக்கு முன்பாக பேசுகிற கனமான வார்த்தைகளையோ நீங்கள் விட்டு இதே தேவனுக்கு முன்பதாக கொஞ்ச நேரம் நீங்க கொடுத்தாலுமே, ஆண்டவரே இந்த பூமியை பாருங்கப்பா, அந்த மலைகளை பாருங்க எவ்வளோ அழகா படைச்சிருக்கிறீங்க, இந்த பூக்களை பாருங்க எவ்வளோ அழகா படைச்சிருக்கிறீங்க, என்னோட குழந்தைய பாருங்க எவ்வளோ அழகா படைச்சிருக்கீங்க, இந்த உலகத்துல இருக்கிற சர்வ சிருஷ்டியும் பாருங்க, நீங்க படைத்த படைப்புகள் எல்லாம் எவ்வளவு அழகானவைகள், நீர் எவ்வளவு நேர்த்தியாய் செய்திருக்கிறீர், எனக்கு இந்த வீடு எவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறீர், இந்த வாகனங்கள் எவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறீர். நீங்க கொஞ்ச நேரம் தேவனை புகழ்ந்து பாடி பாருங்க, பரலோக ராஜ்யமே மகிழ்ந்து இருக்கும். தேவனுடைய இருதயம் அதுல பூரித்து கிடக்கும். அவரு துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன். நம்ம அவருடைய துதியை சொல்லி வரும்படிதான் நம்மளை உண்டாக்கியே வைத்திருக்கிறார். பாருங்க, அதுக்கு பரலோகத்துல மிகுந்த பலன் உண்டு. அதை அவர் மிகுந்த கனப்படுத்துகிற தேவன். நீங்க சின்னதுதான், ஒண்ணு இல்ல, ஒரு ஊழியக்காரங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலே அதுக்கு பலன் இல்லாமல் போவாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தையும் மனுஷனுக்கு கொடுக்கிற நேரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவன் உங்களை ஒரு அற்பமா கூட நினைச்சிருக்க மாட்டான். ஆனா நீங்க அவங்கள கனப்படுத்தி கொண்டு அவங்கள நினைப்பீங்க, கனப்படுத்தி உயர்த்தணும்னு நினைப்பீங்க. ஆனா தேவனுக்கு நீங்க எப்போ உங்களுக்கு தெரியாம கூட சில நேரங்கள், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே உங்களோட படைப்புகள், அப்பா உமக்கு நிகர் யாரும் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அப்பா என் பிள்ளை என்னை புகழ்ந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கான பலன் பரலோகத்துல வைப்பார். ஏன் தெரியுமா? என் பிள்ளைகள் பேசிக்கொள்வார்கள், நான் அதை உற்று கவனிக்கிற தேவனாய் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் ஞாபக புஸ்தகத்துல எழுதி வைக்கிறார். நன்மையானாலும் தீமையானாலும் எழுதி வைக்கிறார். அது ஒரு நாள் பாரு, ஞாபக புஸ்தகம் எடுத்து பார்த்து, நீ இவ்வளோலாம் நன்மை செஞ்சிருக்க, என்னை பத்தி இவ்வளோ பேசின, இவ்வளோ புகழ்ந்த, எனக்கு நீ இவ்வளோ கனத்தை கொடுத்த, உனக்கு இவ்வளோ பொக்கிஷம் இருந்தா அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுக்கும் பொழுது, நான் எப்போ புகழ்ந்தேன், நான் எப்போ கனப்படுத்தினேன் அப்படின்னு நீ நினைச்சு பிரமிச்சு போய் உனக்கான கிரீடத்தை நீ வாங்கி கொள்வேன். அதுதான் தேவனை துதிக்கிறதுக்கும் முகஸ்துதி செய்கிற மனுஷனுக்கு முன்பாக இருக்கிற கணத்துக்கும் உள்ள வித்தியாசம். பாருங்க, இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. நான் உங்களுக்காக இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்துல 21வது வசனம். முகதாட்சண்யம் நல்லதல்ல, முகதாட்சண்யம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்கிறான். அதுலயே 23வது வசனம் பாருங்க. நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவிலே அங்கீகாரம் பெறுவான். இந்த வசனம் இப்படிதான் நமக்கு சொல்லுது. மனுஷனுக்கு நீ முகஸ்துதி பேசுறத பார்க்கிலும் ஒருத்தங்கிட்ட போய் அவங்க கிட்ட நீ கோபமாவும் மனசுல என்ன இருக்குதோ அதை நீ வெளிப்படுத்துற, இவங்களை உயர்த்தினா எனக்கு நல்லது கிடைக்கும்னு நினைச்சினா உனக்கு அது ஆபத்து தான். எனவே தேவ பிள்ளைகளை,
மனுஷனுக்கு முகஸ்துதி செய்வதை விட்டு விடுங்கள். தேவனுக்கு அந்த நேரத்தை, மனுஷனுக்கு கொடுக்கிற நேரத்தை தேவனுக்கு கொடுத்து பாருங்கள். அதுல உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களும் பலனும் உண்டு. செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. எத்தனையோ பேர் பல தேவைகளுக்காக முகஸ்துதி பேசுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒருத்தரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்தி பேசுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படி காணப்படாதபடிக்கு என்றைக்குமே இந்த உலகத்துல என் தேவன் ஒருவர் மட்டுமே உயர்ந்தவர், புகழப்படத்தக்கவர் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.